எனக்கு இல்ல, காலையில என்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்தல்ல. ஃபைனான்சியர் இங்க வந்து கண்டபடி கத்திட்டு போனா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னு டைம் வேற கொடுத்துட்டு போயிருக்கான். பாரதி இப்ப இருக்கிற நிலைமையில 2 லட்ச ரூபா பணத்தை எப்படி ஈவினிங்குள்ள ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி பாரதி பேசிட்டு இருந்தத நானே கேட்டேன். பாரதி பைனான்சியர் கிட்ட பணத்தை உடனே கட்டி ஆகணும். ஒருவேளை பைனான்சியருக்கு பயந்து பணத்தை உடனே கட்டுறதுக்காக வேற ஆப்ஷனே இல்லாம இந்த நகையை அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா பணத்தை ரெடி பண்ணி நகையை கொடுத்துடலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. ஆனா தேவையில்லாம இந்த மாதிரி ஒருத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப தப்பு. பாரதிக்கு பணம் வேணும்னா ஆதி கிட்ட கேட்க போறாங்க. இந்த மாதிரிலாம் பாரதி கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எனக்கு பாரதியை பத்தி நல்லா தெரியும். மித்ரா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. பணம் ஒரு மனுஷனை எப்படி யோசிக்க வைக்கும், என்ன பண்ண வைக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை தான். அந்த அர்த்தத்துல தான் அப்படி கூட நடந்திருக்கலாம்னு நான் சொன்னேன். இவ்வளவு நாள் இங்க இருந்த தாலி எங்க போயிருக்கும்? எல்லாரும் சராசரி மனுஷங்க தானே. அதனாலதான் என்னோட சந்தேகத்தை நான் சொன்னேன். அட பாவிங்களா, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈவு இறக்க இல்லாம பாரதி மேல இப்படி பழிய போறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? பாரதிக்கு இது தெரிஞ்சா அவ உசிரே விட்டுருவாளே. இப்ப போய் உடனே பாரதி கிட்ட சொல்லி ஆகணும். அண்ணா, இருந்தாலும் நீங்க பாரதியை சந்தேகப்படுறது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எதுவும் விசாரிக்காம பேசுறது ரொம்ப தப்புண்ணா. இருக்கீங்க 2 பேரும் அப்படிதானே பாரதி? சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? கற்பனை பண்ணி பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்க பாட்டுக்கு உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தா அதை நாங்க கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். எப்படி எப்படி நாங்க பேசுறத நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றியா? அப்போ இவ்வளவு நேரம் பைனான்சியர் பேசுறத கேட்டுக்கிட்டு ஏன் ஒண்ணுமே பேசல? அவர் போன் எடுத்து பேசும்போது எதுவுமே பேசாம இருந்துட்டு போனை கட் பண்ணதும் ஐயோ நாங்க எந்த தப்பும் பண்ணல, எங்க மேல பழி போட்டுறாதீங்கன்னு சொல்லி சூப்பரா நடிச்சுட்டு இருக்க. இப்படி நடிச்சு நடிச்சு தானே என் தங்கச்சி அபியை ஏமாத்தன. ஏய், உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாதரா. ஷோ கடவுளே சார், உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல சார். சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தாலி செயின் எடுத்து நாங்க அடகு வைக்கவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக தான் வெளியில போயிருந்தேன். பணம் சீக்கிரம் கிடைச்சிரும், அவர்கிட்ட போய் கொடுத்துடலான்னு அக்கா கிட்ட சொல்லலான்னு தான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க என்னடா அநியாயமா எங்க அக்கா மேல திருட்டு பழி போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். ஏய், எதிரா நல்லா இல்ல? இங்க பாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட மரியாதையா பேசினா சரிப்பட்டு வராது. நீங்க தான் அந்த தாலி எடுத்தீங்கன்னு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அதே மாதிரி எந்த அடகு கடையில வச்சேன்னு சொல்லிட்டா நாங்களே பணத்தை கொடுத்து அந்த நகையை திருப்பிக்கிறோம். உங்களை நம்பி நாங்க வீட்டுல வச்சதுக்கு இதை எங்களுக்கு தண்டனையா நினைச்சுக்கிறோம். சார், நாங்க தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றோம்ல சார். சார், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை இல்ல சார், 1000 தடவை கேட்டாலும் எங்க பதில் இதுதான் சார். எங்களுக்கும் காணாம போன நகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அதே மாதிரி நாங்க பைனான்சர் கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கவும் இல்ல. அடேங்கப்பா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறீங்க. பினான்சியருக்கு போன் பண்ணி பணத்தை திருப்பி கொடுத்த விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. நீங்க இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்க. உங்களை கேட்க வேண்டிய விதத்துல நான் கேட்டுக்கிறேன். சார், சத்தியமா நாங்க அந்த தாலி செயினை எடுக்கல. உண்மையை சொல்லணும்னா இப்ப நகை விக்கிற விலைக்கு ஏன் கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி கொடுத்தாலே நாங்க கடனை அடைச்சிருக்க முடியும். அப்புறம் எதுக்கு சார் ஆதி சார் பத்திரமா வச்சிருக்கிற அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருக்கிற தாலிய நாங்க எடுக்க போறோம்? ஏன் இப்படி தேவையில்லாம எங்க மேல பழி போடுறீங்க? அடடா, இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லையே. இங்க பாருங்க பாரதி, நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்லை. முழுக்க நனைஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு முக்காடு? உங்க 2 பேருக்கும் ஒண்ணும் தெரியாது. நாங்க தான் உங்க மேல பழி போடுறோம். அப்படிதானே? ஸ்டாப் இட். எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பாருங்க,
இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, இது எதை பத்தியும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அது எனக்கு அவசியமும் இல்ல. இந்த நிமிஷம் எனக்கு அம்மாவோட தாலி முக்கியம். இது பாரு மனோ, எந்த விஷயத்துல என்கிட்ட விளையாடினாலும் நான் பொறுமையா இருப்பேன். அமைதியா அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிப்பேன். ஆனா எங்க அம்மாவை பத்தி என்கிட்ட இருக்கிற ஒரே ஞாபகம் அவங்களோட தாலி மட்டும்தான். அந்த விஷயத்துல எல்லாம் நீங்க பண்றத பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாது. இப்ப நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே என் அம்மாவோட தாலி என் கைக்கு வந்தாகணும். இல்லன்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த விஷயத்துல நீங்க சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என் அம்மாவோட தாலி என்கிட்ட வந்தாகணும், அவ்வளவுதான். ஆதி சொல்லிட்டு போனதை கேட்டீங்கல்ல? இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள தாலியை கொண்டு வந்து ஆதி கிட்ட கொடுக்கற வழியை பாருங்க. நீ வா மித்ரா. நீ வேற தகுதி தராதர இல்லாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வா.